ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். குறிப்பாக இந்த பிராத்த சங்கல்ப கத்தியம் பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த பிராத்த சங்கல்ப கத்தியம் நான் சொன்ன மாதிரி தி லாங்கஸ்ட் சென்டென்ஸ், அது மொத்தத்தையும் சொல்கிறத விட அதை பிரித்து தான் பெரியவங்கெல்லாம் அதில் முன்னால் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு பகுதியை எடுத்து அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கு அடுத்த பகுதியை கொடுக்கலாம். இப்போ முதல் பகுதி பார்த்திங்கன்னா பிரணவ மந்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆரம்பம் ஓம். நீங்கள் புஸ்தகம் கையில் இருந்ததுன்னா அந்த புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. நான் நிதானமாக அதை படிக்கிறேன், அப்படியே உங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரொனன்சியேஷன் கஷ்டமே கிடையாது, ரொம்ப எளிமையான வார்த்தைகள்னால், அதனால் ஈஸி தான், சிரமம் இருக்காது. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பிராத்த சங்கல்ப கத்தியம். ஓம் லௌகிக வைதிக வேத பின்ன வர்ணாத்மக வன்யாத்மக அசேஷ சப்தார்த்த ருகாதி சர்வ வேதார்த்த விஷ்ணு மந்திரார்த்த புருஷ சூக்தார்த்த காயத்ரியர்த்த வாசுதேவ துவாதசாட்சர மந்திராந்தர்கத ஆத்ய அஷ்டாட்சரார்த்த ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்சர மந்திரார்த்த வாசுதேவ துவாதசாட்சர மந்திராந்தர்கத அந்திய சதுரக்ஷரார்த்த வியாகிருத்தியர்த்த மாத்ருகா மந்திரார்த்த பிரணவோபாசகானாம். இது ஒரு பகுதியாக நாம் எடுத்து பார்க்க போகிறோம். எப்போவுமே எந்த ஒரு ஸ்தோத்திரமும் பிரணவ மந்திரத்தோடு ஆரம்பித்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தை பற்றியே ஆரம்பிக்கிறதுனால இன்னும் ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய பொருள் சுருக்கமாக பொருள் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகம் தோன்றியது முதலும் அதற்கு முன்னாலும், உலகம் தோன்றியதுக்கு முன்னால் என்ன இருக்கும்? பிரளய காலம். அப்பொழுது மலைகள் இல்லை, நதிகள் இல்லை, சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்லி ஷீட் ஆஃப் வாட்டர். எல்லா உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் நீராக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் கிடையாது, பூமி, எல்லா ஒரு பிளானட் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே நீராக இருக்கிறது. அந்த நீரிலே மகாலட்சுமி ஒரு ஆளிலையாக இருந்து கொண்டு, பகவான் அந்த ஆளிலை மேலே கிருஷ்ணன குழந்தையாக இருந்து கொண்டு கட்டை விரலே அவனோட வாய்க்குள்ளே வைத்திருக்கிறான். அப்போ இந்த ஜீவர்களெல்லாம் என்ன ஆனாங்கன்னா அந்த பகவானுடைய வயிற்றுக்குள்ளே உதரத்திலேயே இருப்பார்கள். மறுபடியும் பிரளயம் முடிந்து மீண்டும் எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ யுகங்கள் தாண்டின பிறகு பகவான் நினைப்பார், சரி சிருஷ்டி பண்ணலான்னு நினைக்கும் போது பிரம்மாவை அழைத்து அவருக்கு சிருஷ்டியோட ரகசியத்தை கற்றுத்தந்து அவரை சிருஷ்டி பண்ண சொல்லும்போது இந்த ஜீவர்களெல்லாம் வெளிப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலம், அதாவது உலகமே தோன்றுவதற்கு முன்னாலேயும் இந்த பிரணவ மந்திரம் ஓம் என்னும் சப்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த பிரணவம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா என்றும் புதியது, ஆல்வேஸ் ஃப்ரெஷ். தட் மீன்ஸ் அதுக்கு அழிவே கிடையாது. இந்த ஓம்ங்கிற சப்தம் தோன்றி எத்தனையோ யுகங்கள் நம்ம கணக்கே சொல்ல முடியாது. ஏன்னா பிரளய காலத்தில் கூட அந்த பிரணவ சம்பந்தம் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம ஏஜ் சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த பிரணவ மந்திரத்திலிருந்து தான் எல்லா சப்தங்களும் தோன்றுகின்றன என்பதுதான் இதனுடைய அடிப்படை கருத்து. அதாவது நாம் பேசுகிறோம், அந்த பேச்சுக்கு ஒரு மீனிங் இருக்குது. பொருள் பொதிந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். சும்மா உளரலாமா? அதுவும் ஒரு சப்தம்தான். ஆனால் நாம் பேசுகிறது எல்லாமே அதுக்கு ஒரு மீனிங்கோடு நம்ம பேசுகிறோம். அப்பேற்பட்ட வார்த்தைகள், அவ்வளவு சப்தங்கள். இப்போ பொருளே இல்லாத சப்தங்கள் இருக்கின்றன. வானத்தில் இடி இடிக்கிறது, அந்த சப்தம் வருகிறது. அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இல்லை, எதுவும் சப்தத்துக்கு அர்த்தமே கிடையாது. அலை அடிக்கும்போது ஒரு சப்தம் வருகிறது, அந்த அலையோட சப்தத்துக்கு அதுக்கு என்ன மீனிங் கிடையாது. யானை பிளிறுகிறது, அந்த பிளிறலுக்கு என்ன மீனிங்? இல்லை. அந்த மாதிரி பொருள் உள்ள சப்தங்களாகட்டும், பொருளற்ற சப்தங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பிரணவ மந்திரத்தில்தான் வந்தது என்று சொல்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, முதல்ல இந்த பிரணவத்திலிருந்து தான் வியாக்கிருத்தி மந்திரம் வந்தது. வியாக்கிருத்தி மந்திரங்கிறது ஓம் பூஹு புவக சுவக பூர்புவ ஸ்வக என்பது தான் வியாக்கிருத்தி மந்திரம். இந்த வியாக்கிருத்தி மந்திரத்திலிருந்து தான்
காயத்ரி மந்திரம் வந்தது. இந்த காயத்ரி மந்திரம் புருஷ சுத்தம் வந்தது. இந்த புருஷ சுத்திலிருந்து வேத மந்திரங்கள் தோன்றின. இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லாமே எங்கிருந்து ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்ல இந்த பிரணவ மந்திரம்னு வந்திருக்கிறது. அதுவும் அல்லாமல் விஷ்ணு மந்திரம், ஓம் விஷ்ணவே நமக என்று 6 எழுத்து மந்திரமாக ஓம் விஷ்ணுவே நம என்ற மந்திரம், ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரம் 8 எழுத்து மந்திரம், ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய என்கூட 12 எழுத்து மந்திரம், அப்புறம் மாத்திருக்கா மந்திரம் ஆ முதல் ஷாவரையில் சமஸ்கிருதத்தில் ஆள் இருந்து ஷாவரில் 51 எழுத்து. இந்த 51 எழுத்துக்களும் எங்கிருந்து வந்தன என்று சொன்னால் இந்த பிரணவ மந்திரம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் ராகவேந்திர சுவாமிகள் சொல்லும்போது இந்த 8 மந்திரங்களை வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு? முதல்ல வந்து வியாகிருதி மந்திரம், புருஷ இதில் வியாகிருதி மந்திரம், காயத்ரி மந்திரம், புருஷ சுத்தம், வேத மந்திரங்கள், விஷ்ணு மந்திரம், நாராயண மந்திரம், அப்புறம் துவாதசாட்சர மந்திரம், அப்புறம் மாத்திருக்கா மந்திரம். இந்த 8 மந்திரங்களை மாத்திரம் குறிப்பாக ஏன் சொல்கிறார் அப்படின்னா அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. சஜ்ஜனர்கள் நல்ல அனுஷ்டானம் உள்ளவர்களெல்லாம் இந்த 8 மந்திரங்கள் தினமும் பாராயணம் பண்ணணுங்க ஒரு நியதி இருக்கிறது. அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த இதில் வந்து ஒரு முதல்ல இந்த 8 மந்திரங்கள் மட்டும் சொல்லியிருக்கார். இது எல்லாம் எங்கிருந்தது? பிரணவ மந்திரம் வந்ததுன்னு சொல்கிறார்கள். சரி, இப்போ அதில் பார்க்கும்போது இதெல்லாம் எளிமையாக இருக்குது. ஒரு இடத்துல மாத்திரம் நெருடலாக இருக்குது. வாசுதேவ தாசாட்ச மந்திரங்கத ஆத்திய அஷ்டாட்சரார்த்த ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்ச மந்திரார்த்த வாசுதேவ துவாசாட்ச மந்திரங்கத அந்திய சதுரட்சரார்த்த அப்படின்னு இந்த துவாதசாட்சர மந்திரம் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய்ங்கிற இந்த 12 எழுத்து மந்திரத்தை 2ஆக ராகவேந்திரர் பிரிக்கிறார். 8 முதல் இருக்கிற 8 எழுத்து, பின்னால் இருக்கிற 4 எழுத்துன்னு பிரிக்கிறார். இது எதுக்கு பிரிக்கிறார்? இந்த ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய்ங்கிற மந்திரத்தை 8 எழுத்தா பிறத்த என்ன? ஓம் நமோ பகவத்தே வா, இது 8 எழுத்தாச்சு. சுதேவாய 4 எழுத்து. இதுக்கு மீனிங் இல்லையே, இது என்ன அர்த்தம் இல்லாமல் இருக்கேன்னு ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கு தந்திரசார சங்கிரகால மத்வாச்சாரியார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த 8 எழுத்துங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம். ஓம் நமோ நாராயணாய என்பது 8 எழுத்த மந்திரம். இந்த ஓம் நமோ பகவதே வா அப்படின்னு எழுதுனா அது 8 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணன் என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 4 எழுத்து வா தேவாய சுதேவாய 4 எழுத்து வருது இல்லை? இந்த 4 எழுத்து குறிக்கிறது வியாக்கிருத்திய மந்திரமா 4 எழுத்து உள்ள வியாக்கிருத்திய மந்திரம் குறிக்கிறது. பூஹு புவக சுவக பூர்புவஸ்வக வியாக்கிருத்திய மந்திரம். அப்போது ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயின்னு சொன்னால் நாராயண அஷ்டாட்சர மந்திரத்தையும் வியாக்கிருத்திய மந்திரம் சேர்த்து சொன்ன பலன் கிடைக்கும். இந்த 2ஐயும் சேர்த்து சொன்ன 2 தடவை வாசுதேவ மந்திரத்தை சொன்னால் 24 எழுத்தாகுது. காயத்ரி மந்திரம் சொன்ன பலன். 3 முறை நாராயண அஷ்டாட்சர மந்திரம் சொன்னால் 1 முறை காயத்ரி சொன்ன பலன். 6 தடவை வியாக்கிருத்தி மந்திரம் சொன்னால் 1 முறை காயத்ரி சொன்ன பலன். இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 8 என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நடைமுறை ஒத்து வருகிறதுங்கிறது அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே 3 நிலைகள் நமக்கு இருக்கின்றன. ஒன்று வந்து விழிப்பு நிலை, இன்னொன்று வந்து கனவு நிலை, இன்னொன்று ஆழ்ந்த தூக்க நிலை. இந்த 3 நிலை நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். தினமும் காலையில் விழிப்பு நிலையை நம்ம பேசிக்கிறோம், நடக்கிறோம், செய்கிறோம், வேலைகள் செய்கிறோம். படுத்த உடனே கனவு வருகிறது, அந்த நிலையை நம்ம அனுபவிக்கிறோம். அதை தாண்டி ஆழ்ந்த தூக்க நிலையிலும் இருக்கிறோம். இந்த 3ம் நமக்கு 3 நிலையில் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு நிலை இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட மகான்கள் ஒரு பயிற்சி செய்தவர்கள் மாத்திரம் அடைக்கூடியது துரியம் நிலை, சமாதி நிலை. இந்த 4 நிலைகளையும் நம்ம மாண்டுக்கோபனிஷத்தில் 4 நிலையை சொல்கிறாங்க. அதாவது ஜாகிர, சொப்ன, சுஷுப்தி, அப்புறம் பிந்து, சந்திர பிந்து துரியத்தை குறிக்கூடியதாக இருக்குது. ஓங்காரத்தை 3ஆக பிரிக்கிறார்கள். இதில் வந்து நம்ம மாண்டுக்கோபனிஷத்தில் 4ஆக பிரிக்கிறாங்க. அகார, உகார, மகார, பிந்து. அகாரம் வந்து விழிப்பு நிலை குறிக்கக்கூடியது, உகாரம் வந்து கனவு நிலை குறிக்கூடியது, மகாரம் வந்து ஆழ்ந்த தூக்க நிலை குறிக்கூடியது. அந்த பிந்து, சந்திர பிந்து சமாதி நிலை குறிக்கிறது. இது 4 நிலையிலும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவதைகள் வந்து அதிதேவதைகளையும் சொல்லியிருக்காங்க.
அதை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஆனால் மத்வாச்சாரியார் என்ன செய்தார்னா, இந்த 3 நிலைகள் இல்லாமல் சமாதி நிலையாகிய துரியம் நிலையை அவர் 5ஆக பிரிக்கிறார். எப்படின்னா, நாத, பிந்து, கோஷ, சாந்தம், அதிசாந்தம் என்று 5ஆக சமாதி நிலை பிரிக்கிறார்கள். சமாதி நிலையில் அந்த மாதிரி நிலைகள் உண்டு. சவிகல்ப சமாதி, சவித்தர்க்க சமாதி, சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி, நிர்விகல்ப சமாதி, அஜம்பிரக்யா சமாதி என்று 4-5 நிலைகள் சமாதி நிலையில் இருக்கின்றன. இந்த நிலைகளுக்கு தான் அவர் ஒவ்வொரு இது சொல்கிறார். நாத, பிந்து, கோஷ, சாந்தம், அதிசாந்தம் 5ஆக சமாதி நிலை பிரிக்கிறார். அப்போது விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை 3, சமாதி நிலையில் 5, நாத, பிந்து, கோஷம், சாந்தம், அதிசாந்தம் 8 ஆயிடுச்சு. இந்த 8க்குமே அதிதேவதைகள் என்று பார்க்கும். அது விழிப்பு நிலைக்கு அதிதேவர்களுடைய பிராக்ஞா, மன்னிக்கணும், விழிப்பு நிலைக்கு விஸ்வ. இந்த விஸ்வங்கிறது எங்கே இருக்காரு? வலது கண்ணிலே இருக்கிறார். அதே நம்ம கனவு நிலைக்கு போகும்போது அதே இறைவன் தொண்டக்குழியில் இருக்காரு. அவர் தைஜச என்ற பெயரிலே தொண்டக்குழியிலே இருக்கிறார். ஆழ்ந்த தூக்க நிலையில் வரும்போது அதே இறைவன் நம்ம ஹிருதயத்தில் வருகிறார். பிராக்ஞா என்ற பெயரில் அங்கே இருக்கிறார். இப்போ 3 நிலைக்கும் தேவதைகள் வந்துட்டாங்க. அப்புறம் துரியம் ஒரு தேவதை. அப்புறம் ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா, ஞானாத்மா. இப்போ 8 ஆயிடுச்சா? இப்போ 8 நிலைக்கும் 8 அதிதேவதைகள். இதுக்கு மறுபடியும் தேவதைகள் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பேரும். அந்த 8 இருக்கும். நாராயண அஷ்டாங்கத்தில் 8 எழுத்தும் வரும். அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுருக்கி கொடுத்துட்டார். இவ்வளோ விஷயங்களும் தந்திரசாரா சங்கிரக என்ற நூலிலே மத்வாச்சாரியர் 40 ஸ்லோகங்களே சொல்லியிருக்கிறார். இந்த 40 ஸ்லோகங்களை சொன்னதை ராகவேஸ்வரர்கள் ஒரு 4-5 லைனில் சொல்லி முடிச்சுட்டாங்க. எசன்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய தாற்பயம் என்ன, நீங்கள் எது பேசினாலும், எது சொன்னாலும், எது செய்தாலும் எல்லாமே இறைவனை போய் சேரக்கூடியதான். இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம முக்கியம். எடுத்த உடனே ஆனால் தான் அதை நமக்கு இறைவன், நம்ம குருராஜர் அதை எடுத்து சொல்லியிருக்கார். எந்த எழுத்தும் இறைவனை குறிக்கூட. எந்த 51 எழுத்து, சமஸ்கிருதத்தில் கூட 51 எழுத்து, அதே தமிழில் 247 வருது. அதில் எந்த எழுத்து சொன்னாலும் அது இறைவனை குறிப்பதாக இருக்கிறது. எந்த மந்திரம் சொன்னாலும் இறைவனை குறிப்பதாக இருக்கிறது. ஒலி பொருள் பொதிந்த வார்த்தைகளும் இறைவனை குறிப்பதாக இருக்கிறதா? இதிலிருந்து பிரணவத்திலிருந்து வந்தது. பொருள் இல்லாமல் சப்தங்களும் அந்த பிரணவத்தில் வந்தது. அந்த பிரணவங்கிறது யாரை குறிக்கிறது என்றால் சாட்சாத் மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. இது சந்திரசங்கரில் மகத்வாச்சாரியர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். பிரணவ மந்திரம் என்று சொன்னாலே, அது ஓம் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணு குறிக்கக்கூடியது. அப்போது சுற்றி எங்கே வருது எல்லாமே? நீங்கள் எது செய்தாலும் இறைவனை போய் சேர்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா செயல்களையும் இறைவனுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணும். நான் செய்யும் செயல்களெல்லாம் உன்னை சேரட்டும், உனக்கு பூஜையாக அமையட்டும், அப்படி சொல்லணுங்கிறத இன்டைரக்டாக முதல் பேராகிராஃப்லே, ஃபஸ்ட் பேராவிலே ராகவேஸ்வரன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முதல் பேராவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது பாவித தைத்திய புக் அடுத்த பகுதிக்கு அடுத்த நாளைக்கு நான் உங்களுக்கு என்னுடைய கருத்தை தெரிந்த அளவு சொல்கிறேன். குற்றங்குறைகள் நீங்கள் கண்டுபிடித்தால் கண்டிப்பாக இந்த குரூப்லேயோ போடுங்க, இல்லை தனிப்பட்டு போட்டாலும் சரி, இல்லை குரூப்பில் போட்டாலே சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குற்றவாளிகள் கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் விரைவுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து.